Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய இஸ்பிரித்து சார்ந்தவே அடியுருள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய இஸ்பிரித்து சார்ந்தவே அடியுருள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய ஸ்நேக தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் ஞானத்தை பற்றி பேசுகிறது. ஆகவே இன்றைய திருப்பலி கிறிஸ்து இறைஞானம் என்ற நேர்ச்சி பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளிடத்திலே சாலமோன் ஞானத்தை கேட்டார். அறிவை விட மிகவும் உயர்ந்தது ஞானம். ஆகவே நாமும் இந்த திருப்பலியிலே ஞானத்தை கேட்டு பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக உலகுக்கு உமது ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினீர். கிறிஸ்துவின் இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலை வாழ்வுக்கு தகுதி உடையோராய் திகழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 22 மற்றும் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முடிய. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது.
ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் 1 கோடி முதல் மறுகோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. 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 விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது, தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிறழாமை. நீர் பூவுலகை உறுதியாய் இருக்க செய்தீர், அது நிலை பெற்று உள்ளது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. உம் ஒழுக்க முறைகளைப்படி அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவை ஊட்டுகின்றது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 17 20 முதல் 25 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவுசெய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து அவர்கள் நலமுடன் வாழ இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஞானி ஒருவரிடம் ஒரு இளைஞன் சென்று, ஐயா, ஞானத்திலேயே சிறந்த ஞானம் எது என்று கேட்டான். அதற்கு அவர், இன்பத்திலே ஆடாமலும் துன்பத்திலே வாடாமலும் இருப்பதுதான் உண்மையான ஞானம், சிறந்த ஞானம். இன்பத்தினால் உயரே பறக்காமலும் துன்பத்தால் பாதாளத்தில் விழாமலும் சமநிலையில் வாழ்வதே சிறந்த ஞானம் என்று பதில் தந்தான். அந்த இளைஞன், ஐயா, இப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தை நீங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், நான் ஒரு கழுதையிடமிருந்து இதை கற்றுக்கொண்டேன் என்றார். கழுதையிடமிருந்தா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், கழுதையை கூர்ந்து கவனித்திருக்கிறாயா? அழுக்கு துணிகள் நிரம்பிய மூட்டையை சுமந்து செல்லும் போதும் சரி, அல்லது துவைத்து தூய்மையாக்கப்பட்ட துணியை சுமந்து வந்தாலும் சரி, இரண்டையும் ஒரே மனநிலையோடு கழுதை சுமந்து செல்கிறது. ஆற்றுக்கு போகும்போது மெதுவாக செல்வதில்லை, ஆற்றிலிருந்து வீட்டுக்கு வரும்போது வேகமாகவும் வருவதில்லை. போகும்போதும் ஒரே வேகம்தான்,
வரும்போதும் ஒரே வேகம்தான். ஆகவே துன்பத்தின் மட்டிலும் இன்பத்தின் மட்டிலும் நமது அணுகுமுறை சமமாக ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஞானத்தின் அருமை பெருமையை சொல்லுகிறது. ஞானத்தின் ஆற்றல் தூய்மையானது, நுண்மையானது, உயிரோட்டமுள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது என்றும் தொடர்ந்து ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, என்றும் உள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல் என்றும் சாலமோனின் ஞான நூலாசிரியர் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஞானம் என்ற வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. சாப்பெரே என்ற லத்தீன் மூல சொல்லிலிருந்து வருகிறது. சாப்பெரே என்றால் சுவைத்தல், டு டேஸ்ட் ஆர் சவர் வித் டிலைட் என்று அர்த்தம். அதாவது யார் யாரெல்லாம் வாழ்வின் உண்மையான சுவையை உணர்ந்து அனுபவித்து மகிழ்கிறார்களோ அவர்களே ஞானம் பெற்றவர்கள் ஆவர். பிரியமானவர்களே, நாம் இந்த யுகத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானம் வேறு, அறிவு என்பது வேறு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று ஞான நூல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அறிவு அதிகமாக படிப்பதால் வருவது, அதிகமாக சிந்திப்பதால் கிடைப்பது. ஆனால் ஞானமோ விழிப்புணர்வு அடைவது. நாம் உண்மையிலேயே யார் என்பதன் மட்டிலான விழிப்புணர்வு நிறைய கற்றுக்கொள்வதாலேயோ வாசிப்பதினாலேயோ வருவது அல்ல. மாறாக நமக்குள்ளே ஆழ்ந்த விதத்திலே பயணம் செய்யும்போது கிடைப்பதுதான் ஞானம். இரண்டாவது, அறிவு மூளையை விரியச் செய்கிறது, விரிவடையச் செய்கிறது. ஆனால் ஞானமோ ஒட்டுமொத்த வாழ்வையும் விரியச் செய்கிறது. அறிவு என்பது வாழ்க்கையில் நாம் மேலும் மேலும் புதிதாக சேர்த்து கொள்ளும் ஒரு செயல். ஆனால் ஞானமோ நம்மை வெறுமையாக்குவதன் காரணமாக நமக்கு கிடைப்பது. அறிவு தன்னலத்தை மையப்படுத்தியது. அறிவோடு ஒரு மனிதர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதே அகந்தை என்பதும் ஆணவம் என்பதும் ஆகும். ஆனால் ஞானமோ தன்னலத்தை கடந்தது. இப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நாம் என்பதையும், இப்பிரபஞ்சத்தோடு நாம் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துவதுதான் ஞானம். பகுத்தும் பிரித்தும் பார்ப்பது அறிவு, இணைத்தும் பிணைத்தும் பார்ப்பது ஞானம். அறிவு அரைகுறையானது என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13:9 கூறுகிறார். ஆனால் ஞானம் முழுமையானது. அறிவிற்கு எல்லைகள் உண்டு, ஞானத்திற்கோ எல்லையே கிடையாது. அறிவின் எல்லைகள் ஞானத்தை தொடுவதே இல்லை. ஆனால் ஞானமோ அறிவையும் உள்ளடக்கியது, எனினும் அறிவை கலந்தது. அறிவாளிகள் அனைவரும் ஞானிகள் அல்ல, ஆனால் ஞானிகள் அனைவரும் அறிவாளிகள் தான். பிரியமானவர்களே, அறிவை தாண்டி ஞானத்தின் எல்லைக்குள் மனிதரை இட்டுச் செல்கின்ற தன்மை நூல்களுக்கு கிடையாது. இறைவனோடு உள்ள உறவிற்கே அத்தகைய தன்மை உண்டு. எனவேதான் சீராக்கின் ஞானம் 1:14 ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று கூறுகிறது. நாள்தோறும் நேரம் ஒதுக்கி இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெறுமையாக்கினோம் என்றால் இறைவனது ஞானம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பும். ஆகவே பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே ஞானத்தின் இறைவா, அறிவும் உலக ஞானமும் எங்கள் வாழ்வை முழுமையாக வாழ போதுமானது அல்ல என்பதை உணரவும், ஞானத்தை எம்முடையதாக்கிக் கொள்ளவும் அருள் தாரும் என்று எவ்வாறு சாலமோன் கடவுளுடைய ஞானத்தை கேட்டாரோ அதுபோல நாமும் ஞானத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம்.
மனிதருயரும் நிலையும் உலகில் மலரணும். உழைப்பின் மாண்பை வளர்க்கும் செயல்கள் உண்மையில் நிலைக்கணும். உழைக்கும் மனிதர் உயரும் நிலையும் உலகில் மலரணும். உழைப்பின் மாண்பை வளர்க்கும் செயல்கள் உண்மையில் நிலைக்கணும். உரிமைகள் உணர்ந்து வருகின்றேன், உம்மிடம் தருகின்றேன், இன்று உம்மிடம் தருகின்றேன். கானங்கள் பாடும் கலையே ஆனந்தமே என்றாகும். அர்ப்பணித்தேன் இன்னாருயிரை, வாழ்வையும் கரங்கள் கையளித்தேன். கானங்கள் பாடும் கலையே ஆனந்தமே என்றாகும். அர்ப்பணித்தேன் இன்னாருயிரை, வாழ்வையும் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் கலையே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலி பொருள்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவ கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றதை நீர் ஏற்பாடு செய்து உமது திரு அவையை வியத்தகு முறையில் ஆண்டு வழி நடத்தி வருகின்றேன். ஏனெனில் தூய ஆவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையறாது துணை புரிய நீர் தவறுவதில்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கு என்றும் பணிந்த மனதுடன் இடர்களின் போது தவறாது உம்மை இறைஞ்சி மன்றாடும் மகிழ்ச்சியின் போது இடைவிராது உமக்கு நன்றியும் செலுத்துகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அளித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். என்றுமுள்ள உமது ஞானத்தால் மீட்கப் பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்வில் உமது உதவிகளை பெற்று நிலையான மகிழ்ச்சி அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஞானத்தின் பாத்திரமான அன்னை மரியாவிடம் பக்தி கொண்டு ஞானத்தை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரில தோன்களுமா. மாண்புயரில தோன்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.